ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். கிருத்திகா பொட்டிக் எக்ஸ்போவோட பார்ட் 2 வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து 499 சாரீஸ் தான். ஆஃபர் சாரீஸ்க்குனே சொல்லி ஒரு தனி செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. 350, 400 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த 499 பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஜிம்மி ஜூ சாரீஸ் எல்லாமே 499ல இருக்க ஆஃபர் ப்ரைஸில். அது போக ஒரு சில சாரீஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் சில்க் வந்து எந்த மாதிரி இருக்கும் டச் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரியான சாரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 499க்கு வந்து போட்டிருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியல. இதில் வந்து 499 போட்டு கிளியரன்ஸ் சேல்னு அதில் போட்டிருக்கனால நமக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் தெரியாது. பட் ஸ்டில் இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் த ஒர்த் ஃபார் வாட் வி பேன்னே சொல்வேன். ஏன்னா 499க்கு இப்படி ஒரு மெட்டீரியல் வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இதிலே வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. டார்க் கலர்ஸ், லைட் கலர்ஸ். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த கோல்டன் எல்லோ மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அது பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீக்கோ க்ரீன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் நம்ம வியர் பண்ணிட்டு போனோம்னா 499 சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக சொல்லணும்னா. மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை ப்ரைஸாக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் சாரீக்கு நான் வந்து 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் எக்ஸ்போக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்கும் இங்கே இருக்க எல்லா கலெக்ஷனுமே. நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆஃபர் இருக்க சாரீ தான் பார்க்க போகிறோம். பட் இதோட ப்ரைஸ் வந்து 799. நிஜமாவே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு சாரீ வந்து. கிட்டத்தட்ட கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கும்ல, அந்த மாதிரியான சாரீஸ் தான். இதோட ஆக்சுவல் ப்ரைஸுமே எனக்கு வந்து தெரியாது. மேபி நீங்கள் வந்து கிருத்திகா பொட்டிக் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே இப்போ வந்து கிளியரன்ஸ் சேலில் வந்து 799 ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. டார்க் கலர்ஸ், லைட் கலர் சொல்லி எல்லாமே அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாமே நான் கொஞ்சம் தான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். ஏன்னா அந்த பக்கம் வந்து நிறைய கூட்டம் இருந்ததுனால என்னால் அங்கே போய் வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செக்ஷனை கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லி நான் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது குர்த்தி செக்ஷன் தான். இங்கே வந்து நிஜமாக சொல்லணும்னா நான் எதிர்பார்த்ததை விட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து ரெகுலராக ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய குர்த்திஸ் வந்து இங்கே பார்க்கும்போது இது இந்த பேஜில் பார்த்தோம்ல, இது அந்த பேஜில் பார்த்தோம்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ 399, 499 எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட்டாக 10% உமன்ஸ் டேக்காக ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. குர்த்திஸ், சாரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 10% ஆஃப். ஸோ ஒவ்வொரு குர்த்திலுமே வந்து நல்ல ஹேண்ட் ஒர்க் குர்த்திஸ்லாம் வந்து பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே வந்து தெரியும். இதெல்லாம் 399 பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பட் மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருந்தது. பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் குர்த்திஸ் எல்லாமே மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். மேபி 1 ஆர் 2 வந்து ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் 80% வந்து நான் யூஸ் பண்ணது எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அது மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, இவங்ககிட்ட தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆன்லைனில் உனக்கு மட்டும் எப்படி கரெக்டாக குர்த்தி சைஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா நமக்கு சைஸ் வந்து கரெக்டாக இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தைரியமாக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டோரில் விட ஆன்லைனில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், வெரைட்டிஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டான கலெக்ஷன்ஸ்லாம் காட்டியிருந்தேன். பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு ஆஃபர் சாரீஸ் எல்லாமே வந்து காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்ட் 1லையுமே மிஸ் பண்ணிடாமல் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே ரெட்டப்பட்ட பார்டர் ஸ்டைல். சில இது வந்து பிளைனாக இருக்குது, சில இது வந்து போட்டு பிரிண்டட்லாம் இருக்குது. பட் மோர் ஆர் லெஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400, 1500 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஆன்லைனில் வந்து சாரீ வாங்குறதுக்கு பயமாக இருக்கும். எனக்கு மெட்டீரியல் வந்து நேரில் பார்த்து வாங்கணுன்ற ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்போலாம் போடும்போது போனீங்கன்னா நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணியே வாங்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாரீ தான், நயன்தாரா சாரீ. இன்ஸ்டாவில் இது இல்லாத பொட்டிக்கே வந்து இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து வாங்கணும், மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்போக்கு போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ஃபீல் பண்ணி வாங்கலாம் தொட்டு பார்த்து. எனக்கு இப்போ பர்சனலாக வந்து பிடிச்சது இந்த நயன்தாரா சாரீ தான். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. 1500 போட்டிருந்தாங்க. பட் நான் நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்தது மெட்டீரியல். உங்களுக்கு டச் பண்ணும்போதே வந்து தெரியும்.
செம்ம கிராண்ட் லுக்கும் கிடைக்கும். ஸோ இதிலேயே வந்து ரிப்ளிகாலாம் இருக்குது உங்களுக்கு 700 800 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லையும் இருக்கும். ஆனால் இதோட மெட்டீரியல் லெவலே வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் மேபி நேரில் போகும்போது உங்களுக்கே வந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு சில்க் சாரியை வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லுக் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து கிராண்டான சாரீஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் காட்டன் டைப்பான சாரீஸ், லெனின் காட்டன், இந்த மாதிரி மிக்சட் காட்டன், இந்த மாதிரி சாரீஸ்லாம் மோஸ்ட்டாக டீச்சர்ஸ் இல்லை பேங்க்கில் வேலை செய்கிறவங்க ரெகுலர் வியர்க்கு வந்து வியர் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். நல்லா எம்ப்ராய்டரிலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறப்போ. நான் போனப்போ ஒரு சில டீச்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படியே இது எடு, அது எடுன்னு சொல்லி அழுனாங்க. என்னடா இது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. நான்லாம் ஒரு சாரி வாங்குறதுக்கே இது வாங்கலாமா, அது வாங்கலான்ற மாரி கன்ஃப்யூஸ் ஆகும். பட் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு பீஸ் எடுத்து போடு, அதில ஒரு பீஸ் எடுத்து போடுன்னு அப்படியே பார்க்கறதுல எதெல்லாம் புடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு போயிட்டுருந்தாங்க. ஏன்னா, இப்போ வந்து ஆஃபர் வேற போயிட்டுருக்கு. ப்ரைஸ்லாம் வந்து அவங்க சூஸ் பண்ணது எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் 700, 500 இந்த மாரி ரேஞ்சஸ்ல இருக்கலாம். அப்படியே அள்ளி போட்டுட்டு போனாங்க. காட்டன் சாரிக்குன்னே சொல்லி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஈவன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வரைக்கும் நான் காட்டன் தான் வியர் பண்ணுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல். பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணலாம் கொஞ்சம் கடுப்பா இருக்குன்னு சொல்லி மோஸ்ட்டா ஜார்ஜெட்டு, ஷிஃபான் இந்த மாரி மெட்டீரியல் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். நானுமே காலேஜ் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சல்வார் தான் யூஸ் பண்ணுவேன். காக்கா காக்கா படத்தில ஜோதிகா போட்டிருப்பாங்கல்ல, மோஸ்ட்டா அவங்க எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் வியர் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்குமே அது ட்ரிகர் ஆகி நானுமே நெறைய காட்டன் சாரீஸ், காட்டன் சல்வார்ஸ்லாம் வியர் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த எக்ஸ்போ எங்க நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா நகர்ல டிகே மஹால். ஸோ இங்க தான் வந்து Thursday, Friday, Saturday 6th, 7th, 8th ஆஃப் மார்ச்ல வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து போணும்னு நெனச்சீங்கன்னா, விசிட் பண்ணி பாருங்க. வொர்த் த விசிட்ன்னே வந்து சொல்லுவேன். நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. விமென்ஸ் டேக்காக தனியா ஆஃபர்ஸ் வேற போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற சாரி, அப்பா! அப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். தக தக தகன்னு மின்னுச்சு. உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு இருக்கோ, நேர்ல பார்க்கும்போது அதே கிளிட்டரிங் வந்து கண்டிப்பா இருக்கும். செம சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. அதோட பிரைஸ் வந்து 1400லேருந்து 500க்குள்ள தான். பட் செம்ம சூப்பரா கிராண்டா வேற இருந்தது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாரியோட பிரிண்ட்லாம் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. என்னவோ நேர்ல பார்க்கும்போது எனக்கு பிரஷ்ல பெயிண்ட் பண்ணா எந்த ஃபீல் இருக்குமோ, டச் பண்ணா அதே ஃபீல் இருந்துச்சு. இதோட பிரைஸ்லாம் வந்து 700லேருந்து 800 இந்த மாரி ரேஞ்சஸ்ல தான். பட் மிஷின் வாஷ் பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அது பார்க்க பெயிண்ட் மாரி இருக்கிறதுனால நம்ம மிஷின் வாஷ் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானுமே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா, சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். டேக் கேர்.